வணக்கம், நான் தனலக்ஷ்மி. டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிவிஷன் பயாலஜி பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா பிளான்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூட்ரிஷனை பற்றியான முக்கியமான தகவலை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம பார்க்கும்போது மரபியல் சார்ந்த ஒரு கேள்விலாம் எப்படி கேட்டிருப்பாங்கன்றதை பற்றியும் உங்களுக்கு ஒரு அதோடைய ரிவிஷன் நோட்ஸு கொடுத்துருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் அண்ட் தென் டிசீஸ் எப்படி காசு ஆகுதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை சர்க்குலரி சிஸ்டம், அதாவது சுற்றோட்ட மண்டலத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லும் போது மனிதனுடைய ரத்த சுற்றோட்ட மண்டலமாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு நிணநீர் சுற்றோட்ட மண்டலமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து அடிப்படை காரணியாக இருக்குது. ஏன்னா இதனுடைய நிணநீர் இவை இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் சென்றடைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சுற்றோட்ட மண்டலம் மட்டும்தான். இதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது எதுனா மனித சுற்றோட்ட அமைப்பு. இது முக்கியமாக திறந்த நிலையில் இருக்குமா இல்லை மூடிய அமைப்பை கொண்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் மோஸ்ட்லி மேமல்ஸ் நம்ம எடுத்துட்டாலே இட்ஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காக்ரோச் ஆர்த்ரோபோடாவில் வரக்கூடிய அந்த பைலத்தில் வரக்கூடிய ஆர்கனிசம்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து காக்ரோச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லுவோம், அதாவது திறந்த வலையமைப்பை கொண்டது. அப்போது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மூடிய வலையமைப்பை கொண்டது, அதாவது க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ இந்த மனித சுற்றோட்ட அமைப்பு எதுக்காக முதல்ல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. சுற்றோட்ட மண்டலம் அந்த வார்த்தைகளே உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். சுற்றோட்டம் என்பது முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மட்டுமல்ல, கழிவுப் பொருட்களையுமே வந்து நம்மளுடைய கழிவுகளை நீக்குவதற்கும் உடல் முழுவதும் உள்ள செல்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்தை அனுப்புவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போது என்னென்ன பொருட்கள் எல்லாம் இந்த மனித சுற்றோட்ட மண்டலம் கடத்தக்கூடியதாக இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஊட்டச்சத்துக்கள். இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே நமக்கு என்ன வேணும்? எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏடிபின்னு நம்ம சொல்கிறோம். அது நமக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய பயோ மாலிக்யூல் சொல்லக்கூடிய உணவு ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து நம்முடைய உடல் பகுதியில் எல்லா செல்லும் சென்றடைய வேண்டும். அப்படி சென்றடையணும்னா அதை கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த சுற்றோட்ட மண்டலம் சொல்லக்கூடியது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நம்ம பார்க்குறோம். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும் பார்த்துங்க. மனித சுற்றோட்ட மண்டலம் ஊட்டச்சத்துக்கள், ஆக்சிஜன், ஹார்மோன்கள் மற்றும் கழிவுப் பொருட்களை நம் உடல் முழுவதும் கொண்டு செல்கிறது. அதாவது கழிவுகளை வெளியேற்றுகிறது, ஊட்டச்சத்துக்களை நம் உடல் முழுவதும் கொண்டு செல்கிறது. உடலில் இருக்கக்கூடிய செல்களிலிருந்து கழிவுகள் நீக்குவதற்கும் இது முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா பரந்த இரத்த நாளங்களின் வலைப்பின்னல் வழியாக இரத்தத்தை செலுத்துவதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இரத்த சுற்றோட்ட மண்டலம். ஸோ இப்போ உங்களுக்கு இரத்த சுற்றோட்ட மண்டலம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஒரு மூடிய வலை அமைப்பை கொண்ட ஒரு மண்டலத்தை தான் நம்ம இரத்த சுற்றோட்ட மண்டலம்னு சொல்கிறோம். அதில் இரத்த குழாய்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தை உடல் முழுவதும் எடுத்து செல்வதற்கும் அதே நேரத்தில் உடலில் இருக்கிற கழிவு நீக்குவதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ இரத்த மண்டலத்தின் 2 வகைகள் என்ன? திறந்த வகை, மூடிய வகை. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, திறந்த வகை இரத்த ஓட்ட மண்டலம் எந்த வகையான உயிரினங்களெல்லாம் வெளிப்படும் என்பதை தான் கேட்பாங்க. நமக்கு நல்லா தெரியும் பைலம், அதாவது ஒரு கீழ் நிலையில் உள்ள பைலம் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போரிஃபெரா. அந்த போரிஃபெரா ஸ்டார்ட் பண்ணி அப் டு இக்னோடர்மேட்டா வரைக்கும் இந்த முட்தோலிகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் கூடிய அந்த உயிர்கள் எல்லாமே நம்ம முதுகு நான் அற்றவைன்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ், நான் கார்டேட்ஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ கணுக்காலிகள், மேல்நுடைகள், அசிடியன் இந்த மாதிரியான இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு திறந்த வகையை சார்ந்த ஒரு இரத்த ஓட்ட மண்டலத்தை கூடியதாக இருக்கும். அப்போ மூடிய வகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ். எல்லா வெர்டிபிரேட் ஆர்கானிசமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூடிய வகை. அப்போனா நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், அப்போ வெர்டிபிரேட்ஸ்னால் முதுகெலும்பு உடையவை. அப்போ முதுகெலும்பு உடைய உயிரினங்கள் எதுன்னு பார்க்கும்போது மீன் வகையாக இருக்கட்டும், இல்லைனா இருவாழ்வின, உதாரணத்துக்கு நம்ம தவளை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ், அதாவது ஊர்வன, குரோக்கடைல், அதுக்கு தென் ஏவ்ஸ்ன்னு சொன்னால் பேர்ட்ஸ், பறவைகள், அதுக்கப்புறமா பாலூட்டிகள் என்று அழைக்கக்கூடிய மேமல்ஸ். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மூடிய இரத்த வகை மண்டலத்தை சார்ந்தது. அப்போ ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இட் ஹேஸ் ஃபார் 2 types. ஒன் இஸ் ஓப்பன் டைப், அனதர் இஸ் க்ளோஸ்டு டைப். அடுத்தது மனித இதயத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணாலுமே நமக்கு எனர்ஜி கிடைக்குதுன்னா அப்போ அந்த ரத்தம் நம்ம உடல் முழுவதும் சீராக
உந்துதல் படுத்தப்பட வேண்டும். அதாவது அது பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கணும். அப்போது இங்கே ஒரு பம்பிங் மெக்கானிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம். ஆக்சுவலி ரத்தம் வந்து அது அழுத்தத்தை உருவாக்குது. அந்த அழுத்தம் எப்படி உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தினுடைய ஒவ்வொரு அறைகளிலுமே அந்த ரத்த சுழற்சி என்பது ஏற்படும். இந்த ரத்த சுழற்சி ஏற்பட்டு அது மேல் நோக்கி வரும்பொழுது பெருந்தமனைகள் வழியாக அது வெளியேற்றப்படுகிறது. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு விசையின் மூலமாக ரத்த சுழற்சி ஏற்பட்டு அந்த ரத்த சுழற்சியானது ரொம்ப வேகமாக இரத்த குழாய்கள் வழியாக உடல் முழுதும் பரப்பக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு மெயினான ஒரு மோட்டார் மாதிரி ஆக்ட் ஆகுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதயம் தான். ஸோ அப்போ நம்மளால் என்ன தெரிஞ்சோம், இதய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ இரத்த நாளங்கள் வழியாக ரத்தத்தை உந்தித்தள்ளும் தசையால் ஆன ஒரு விசை இயக்க உறுப்பு இதயம் ஆகும். உங்களுக்கு கேள்வி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனித உடலில் விசை இயக்க உறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு உறுப்பு எது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு இதயத்துக்கு தான் போவீங்க. அப்போது எதனால் அது விசை இயக்க உறுப்புன்னு சொல்கிறோம்? ஒரு ஃபோர்ஸ் மூலயமா ரொம்ப அதிகமான ஒரு உந்துதல் கடத்தப்பட்டு ரத்தம் உடல் முழுதும் செலுத்தப்படுகிறது. இப்போ இந்த ஃபோர்ஸே இல்லைன்னு நினச்சிக்கோங்க, நம்ம பாடி நம்மளுடைய உடல் பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரத்தத்துடைய அந்த ஒரு சீரான ஒரு மூமெண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது இரத்த நாளங்கள் தான் அந்த இரத்தத்தை அந்த அறைகளுக்கு கொண்டு வரும், இதயத்தோட அறைகளுக்கு. திரும்பவும் அந்த இதய அறைகளிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த உந்து விசை, அதாவது விசை இயக்கம் என்ன பண்ணணும்னா திருப்பி அதே இரத்த நாளங்கள் வழியாக உடல் முழுவதும் கடத்தப்படுவதற்கு உதவி செய்கிறது. அப்போது மனித இதயம் எந்த இடத்துல இருக்கும்? ஸோ முதல்ல ஒரு இதயம் என்பது விசை இயக்க உறுப்பின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இரத்த சுற்றோட்ட மண்டலத்துடைய ஒரு கருவியாக இருக்குது, அதாவது ஒரு மோட்டார் டிவைஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதயம்தான். இப்போ அதோடைய அமைப்பு அது எந்த இடத்துல லொக்கேஷனாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதயம் வந்து நுரையீரலுக்கு இடையில் மார்பு குழி, எக்ஸாக்டாக லெஃப்ட் சைடு நம்மளுடைய இடது புற இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு இடையில ஒரு மார்பு குழி பகுதியில் உதர விதாரணத்துக்கு மேல், அதாவது டயஃப்ரம் நம்ம சொல்லுவோம். அந்த உதர விதானத்திற்கு மேலாக சற்று இடதுபுறம் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது. இது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அது லெஃப்ட் லங்ஸ் சைடில் இருக்கா இல்லை ரைட் லங்ஸ் சைடில் இருக்கான்னு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது மார்பு குழி பகுதியில் இருக்கா, எதனுடைய மேற்பகுதியில் இருக்கும், அவ்வளோதான். அப்போது இதையும் ஒரு கார்டியாக் தசை என்னும் சிறப்பு தசையால் தட் இஸ் என்ன சொல்லணும்னா கார்டியாக் மசில்ஸ் நம்ம ஆங்கிலத்தை சொல்லக்கூடியது. அப்போனா ஒரு கார்டியாக் தசையால் உருவாக்கப்பட்ட ஒரு உறுப்பு தான் இதயம், அதாவது மிசோடம் ஆரிஜின் நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளுடைய ஒரு டெவலப்மெண்ட் எந்த செல்ஸ்லேருந்து அக்கறை ஆகும்னா இன்னர் செல் மாஸ். ஸோ அந்த இன்னர் செல் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், அதாவது ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இன்னர் செல் மாஸ் இருக்கும். அந்த இன்னர் செல் மாஸ் தான் எக்டோடர்ம், எண்டோடர்ம், மேசோடர்மாக சொல்லிட்டு உங்களுக்கு 3 லேயர்ஸாக பிரியும். இப்போ ஒவ்வொரு லேயருமே நம்மளோட பாடியில் ஒவ்வொரு உறுப்புகளை உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும். அந்த வகையில் நம்மளுடைய இதயம் உருவாக்கத்திற்கு முக்கியமான ஒரு லேயராக இருந்தது எதுனா மேசோடம். அப்போது இதயம் ஒரு மசில், அது மீசோடம் ஆரிஜின் மட்டும் கிடையாது, ஒரு தசைகளால் ஆனது. அப்போ தசையால் ஆன ஒரு உறுப்பாக நம்ம எதை சொல்கிறோன்னா இதயத்தை தான். ஆங்கிலத்தில் நம்ம சொல்லும் போது இட்ஸ் அ கார்டியாக் மசில்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதயம் வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இதயம் வந்து ஒரு விசையக்க உறுப்பு. ரெண்டாவது அதோடைய எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்க்கும்போது இடதுபுற நுரையீரலுக்கு அருகில் அமைந்துள்ளது. மூன்றாவதாக பார்க்கும்பொழுது அது எத்தனை அடுக்குகளை உடையதாக பார்க்குறோம். அது வந்து 2 அடுக்கினால் ஆன பெரிகார்டியம் உரையை கொண்டுள்ளது. ஸோ டபுள் மெம்பரேன், பிகாஸ் இதுவும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதயம் என்பது 2 அறையால் சூழப்பட்ட பகுதியான 2 அறையால் சூழப்பட்ட பகுதி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 அறைகளுக்கு, அதாவது அந்த மெம்பரேனுக்குன்னு சொல்லலாம். அந்த 2 அறைகள், அந்த 2 சுவர்களுக்கு இடையில உங்களுக்கு என்ன இருக்குன்னு நம்ம 2 அறையில் 2 அடுக்குன்னு சொல்கிறது நம்ம சுவருன்னு சொல்கிறோம். அப்போ 2 அடுக்குகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூழ்ம பகுதி மாதிரி நம்ம இருக்கோம். அதாவது ஒரு கூழ்மனா திரவம். அப்போ திரவ பகுதி இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பெரிகார்டிய திரவம் சொல்கிறோம். அப்போது எதுக்குன்னா அந்த இதய துடிப்பு
ஏற்படும் பொழுது உராய்வு ஏற்படக்கூடாது. ரெண்டு சுவர்களும் ஒன்றோட ஒன்று உங்களுக்கு உராய்வு ஏற்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் அந்த திரவ பகுதி 2 இதய அடுக்குகளுக்கும் இடையில் அமைந்துள்ளது. இதுவும் ஒரு கேள்வி கேட்பாங்க. 2 அடுக்கு இடையில் உள்ள திரவத்துக்கு பேர் என்னன்னா பெரிகார்டிய திரவம்னு சொல்லணும். அது வெறும் உராய்வுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு காயம் ஏற்படாமலும் பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு உயவு பொருள் என்று அழைக்கக்கூடியது தான் இந்த பெரிகார்டிய திரவம். So now we discuss the structure of the human heart. The heart is made up of cardiac muscles. The heart is a muscular pump that pumps blood through the blood vessels. The heart is made up of special type of muscles called cardiac muscles. The heart is surrounded by 2 membrane. It's called pericardial membrane, and that pericardial membrane is filled with a fluid called pericardial fluid. So the space between these 2 layers, it's filled with the fluid, and that helps to lubricant to protect it from friction and movement during heartbeats. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இரத்த ஓட்டத்தின் வகைகள். ஸோ நம்ம முதல்ல இரத்த சுற்றோட்ட மண்டலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எதுக்காக அது நடைபெறுன்றதையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இரத்த சுற்றோட்ட மண்டலைய ஒரு அமைப்பு செயலாக இருக்கக்கூடியது இதயன்ற பார்த்தோம். இதயத்தில் 4 அறைகள் உள்ளது. அந்த இதயமானது ஒரு பெரிகார்டிய சுவரால் சூழப்பட்டுள்ளது. அதாவது 2 அடுக்குல உடைய ஒரு பெரிகார்டிய சுவரால் சூழப்பட்டுள்ளது. இப்போ இரத்த ஓட்டத்தின் வகைகள் பார்க்கும்போது 3 வகையான இரத்த ஓட்ட மண்டலம் இருக்கிறது. ஒன்று சிஸ்டமிக் அல்லது உடல் இரத்த ஓட்ட மண்டலம், 2வது நுரையீரல் இரத்த ஓட்ட மண்டலம் அதாவது பல்மரி சர்க்குலேஷன், 3வது பார்த்தீங்கன்னா கரோனரி சுற்றோட்டம் அதாவது கரோனரி சர்க்குலேஷன். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது ஹியூமன் நாட் ஓன்லி ஃபார் தி ஹியூமன், ஈவன் தி மோஸ்ட் ஆஃப் தி இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ்டு ஆல் தி வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு டைப்னு நம்ம சொல்லியிருக்கோம். மனித சுற்றோட்ட மண்டலத்தில் 3 பகுதிகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த 3 பகுதிகள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் முழுதும் ரத்தத்தை கொண்டு செல்லணும், அது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதுவே இதயத்திலிருந்து கழிவுகளை கொண்டு செல்லக்கூடிய அந்த சுற்றோட்டத்துக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பல்மரி சர்க்குலேஷன். இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு கடத்துவது. அதேமாதிரி ரத்தத்திலிருந்து நம்மளோட உடல் பகுதி உள்ள எல்லா உடல் திசுக்களுக்கு கடத்துவது, அது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அல்லது உடல் இரத்த ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது. 3வது கரோனரி. ஸோ இதயம் செயல்படுது. எப்படி செயல்பட முடியும்? அந்த இதயம் செயல்படுதுன்னா அந்த இதய தசைகளுக்கும் ரத்தம் போகணுமா இல்லையா? அப்போது இதய தசைகளுக்கும் ரத்தம் தேவைப்படுகிறது. எதுக்காக தேவைப்படும்? ஒரு ரத்தமானது எதற்காக நம்ம உடல் முழுதும் செலுத்தப்படுகிறது முதல்ல எடுத்தோன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது ஊட்டச்சத்துக்கு தான். ஸோ ஊட்டச்சத்து இருந்தால் தான் அது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏடிபி ப்ரொடியூஸ் ஆனால் தான் நம்ம எனர்ஜி கிடைக்கும். நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம். நம்மளுடைய பாடி செல்ஸ் டிவைட் ஆகுது. ஒரு பர்சனோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நாட் ஓன்லி ஃபார் தி ஹியூமன் பீயிங்ஸ், இஃப் யூ டேக் எனி ஆர்கானிசம் இன் திஸ் எர்த், கண்டிப்பாக ஏடிபி எனர்ஜி இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. அப்வியஸ்லி ஒவ்வொரு விதமான உயிரினங்கள் ஒவ்வொரு விதத்தில் அதோடைய ஏடிபியை இப்போ எடுத்துக்கும் அந்த ஊட்டச்சத்தில் இருந்து. இப்போ மனிதர் நமக்கு அந்த ஊட்டச்சத்து கிடைக்கிறன்னா அதுக்கு ஒரே ஒரு சுற்றோட்ட மண்டலம் எடுத்துக்கிறோம், அதுதான் ரத்த சுற்றோட்ட மண்டலம். அது நேரடியாக நம்ம உடல் முழுதும் ரத்தத்தை கொண்டு செல்ல முடியாது அந்த இரத்த குழாய்கள்னால. அதுக்கு உதவியாக இருப்பது எதுனா இதயம். அப்போது இந்த இதயத்திலிருந்து ரத்தம் உடல் முழுதும் செல்கிறது சிஸ்டமிக். அதே இதயத்தை நோக்கி இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு செல்வது நுரையீரல் இரத்த ஓட்டம். இதயத்தில் உள்ள தசைகளுக்கும் மற்ற செல்களுக்கும் கடத்தக்கூடிய அந்த இரத்தமானது அந்த இரத்த ஓட்ட முறைக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் கரோனரி சுற்றோட்டம். அடுத்தது இதய துடிப்பு. ஸோ இதய துடிப்பு எடுத்துக்கும் போது இதயத்தின் ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிக்கல். முதல்ல நமக்கு இதயத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குன்றதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதயத்தை பொறுத்த வரைக்கும் 4 அறைகளை கொண்டது தான் இதயமானது. அப்போ 4 அறைகளில் வலது ஆரிக்கல் மற்றும் இடது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல் மற்றும் இடது வென்ட்ரிக்கல். அப்போ இந்த வலது ஆரிக்கலில் இருந்து வலது ஆரிக்கலிருந்து வலது வென்ட்ரிக்கலுக்கு ரத்தம் செலுத்தப்படுகிறது. அதேமாதிரி இடது ஆரிக்கலிருந்து இடது வென்ட்ரிக்கலுக்கு ரத்தம் செலுத்தப்படுகிறது. எப்பொழுதுமே உங்களுக்கு வலது பக்கத்தில் வரக்கூடிய இரத்த ஓட்டம் என்பது ஒரு அசுத்தம் நிறைந்த இரத்தமாக தான் இருக்கும், அதாவது டீஆக்சிஜனேட் பிளட்டாக தான் இருக்கும். அதுவே இடது பக்கத்தில் உள்ள உங்களுக்கு செலுத்தக்கூடிய இரத்தமானது ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது சுத்தமான ரத்தம் என்பது அழைக்கப்படுகிறது. அப்படின்னா இரண்டுமே ஒரே நேரத்தில் ஒரு இதயம் இயங்கும் பொழுது வலதுபுறம் மற்றும் இடதுபுறம் இரண்டுமே ஒரே நேரத்தில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதோடைய சுத்த ரத்தத்தையும் அசுத்த ரத்தத்தையும் அதோடைய பகுதிகள் வழியாக அது வெளியே தள்ளுவதையோ இல்லைன்னா அது அடுத்த
சுத்தமான ரத்தத்தை உடல் முழுவதும் கடத்துவதற்கோ ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ அந்த இதய துடிப்பு என்பது இரண்டுக்குமே ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இதயத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், இதயத்துக்கு வரணும், இது ரெண்டுமே நடக்கணும். இதய துடிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. எப்போ இந்த இதய துடிப்பு நடைபெறும்? இதய துடிப்பு பரவுதல் என்றால் என்ன, இதை நம்ம பார்க்கணும். அப்போ இதயத்தின் ஆரிக்கல் மற்றும் வென்ட்ரிக்கல் முழுமையாக ஒரு முறை சுருங்கி விரிவடையும் போது தான் நம்ம என்ன டயஸ்டோல் சொல்கிறோம். ஸோ எது நம்ம டயஸ்டோல் சொல்கிறோம்? ஒரு ஆரிக்கலும் வென்ட்ரிக்கலும் முதல்ல சுருங்கணும், கான்ட்ராக்ட் ஆகணும், திருப்பி என்ன ஆகணும், விரிவடையணும். அந்த சுருங்கி விரிகிற அந்த தன்மைக்கு நம்ம என்ன சொல்லணும்? டயஸ்டோல். இந்த சுருங்கி விரியுது பார்த்தீங்கன்னா சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல், இது ஒரு முறை முடிச்சதுன்னா அதுக்கு பேர் நம்ம இதய துடிப்பு, ஹார்ட் பீட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஒரு முறை இதய துடிப்பு என்பது உங்களுக்கு எத்தனை, அதாவது இந்த மாதிரி நம்ம இதய துடிப்பு எத்தனை முறை நம்ம உடலில் நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா 72லேருந்து 70 முறை வரை துடிக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வி கேட்பாங்க, எவ்வளோ அதாவது எத்தனை முறை உங்களுக்கு நம்மளோட இதய துடிப்பு நடைபெறும்னு பார்க்கும்பொழுது 72-75 முறை வரை துடிக்கிறது. சில பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் 72லேருந்து 73, 74 இட் டிபெண்ட்ஸ். பட் நம்ம அப்ராக்சிமேட்டாக சொன்னால் இதான் அதோடைய அளவே. இதய துடிப்பு பரவுதல். இந்த ஹார்ட் பீட் எப்படி பரவுதுன்னு பார்க்கும்போது மனித இதயம் வந்து மயோஜெனிக் வகையை சேர்ந்தது, அதாவது இட்ஸ் அ மஸ்குலார் ஆர்கன் நம்ம சொல்கிறோம். அப்போ இதய தசையில் காணப்படும் சிறப்பு வகையான சைனோ ஏட்ரியல். இந்த ஹார்ட் பீட் பரவணும்னா அது தொடங்குற இடம் நமக்கு தெரியணுமா இல்லையா? தொடங்குறது சான், தட் இஸ் சைனோ ஏட்ரியல் நோடுன்னு சொல்லுவோம், முடிச்சுகள். சைனோ ஏட்ரியல் கணு முடிச்சுகள் நம்ம சொல்லக்கூடியதான் சான், SAN, சான் நோடு. அப்போ இதயம் சுருங்குவதை தோக்குவது எதுனா சான். அப்போது துவங்கினதுக்கு அப்புறமா அந்த 4 அறைகளிலுமே முழுமையாக அந்த சுருங்குதல் நடைபெறணும்னா அதுக்கு அடுத்த ஒரு கணு நமக்கு தேவைப்படுது. அந்த கணு தான் AVN நம்ம சொல்லக்கூடியது, அதாவது இந்த AVN ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடுன்னு சொல்லக்கூடியது. அப்போது துவக்குவது சான் நோடு, அதுக்கப்புறமா வென்ட்ரிக்கல் முழுவதுமாக அந்த இதய துடிப்பு பரவணும்னா நமக்கு முக்கியமாக யார் தேவைன்னு பார்த்தீங்கன்னா AVN நோடுன்னு சொல்லக்கூடியது, ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா சான் நோடுனா என்ன? ஏன்னா இதயம் தன்னிச்சையாக செயல்படக்கூடியது. இட்ஸ் ஆக்டோ எக்ஸைட்டபிள் ஸ்டேட்டு. எந்த செல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸைட்டபிள் ஸ்டேட்டில் இருக்குன்னா நியூரான்ஸ் மட்டும்தான் எக்ஸைட்டபிள் செல். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணும். அப்போ அதே மாதிரி தனக்கான இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடியதாக யாருக்கான இதயம் தான். ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது? சான் நோடுன்னு ஒன்று இருக்குது. அப்போது இந்த சான் நோடு வந்து இந்த இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணல, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த விரிவடையும் சுருங்குற தன்மை அதிகப்படுத்தப்படுகிறது, முதல்ல துவங்கப்படுகிறது. அதன் பிறகாக AVN நோடு வந்து அந்த வென்ட்ரிக்கல் முழுவதுமாக அது பரவுவதற்கு முக்கிய காரணமாகிறது. இப்போது இந்த முழுவதுமாக அந்த ஏட்ரியல் வந்து டயஸ்டோல் ஸ்டேஜுக்கு, அதாவது முழுமையாக அந்த அறைகள் எல்லாம் டயஸ்டோல் ஸ்டேஜுக்கு வரும்போது இரத்தமானது பெருந்தமனி வழியாக வெளியேற்றப்படுகிறது. அதே மாதிரி அசுத்த இரத்தமானது உங்களுக்கு அந்த பல்மனரி சர்க்குலேஷன் மூலமாக லங்ஸுக்கு, நுரையீரலுக்கு சென்றடைகிறது. அப்போது இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரு இதய துடிப்பு பரவுதல் மூலமாக நிகழக்கூடியதாக இருக்கும். அடுத்தது heartbeat. We discussed about what heartbeat, one complete contraction, systole and relaxation called diastole of the atrium and ventricle of the heart constitute the heartbeat. Normally the heartbeat times, that means how many times the heartbeat occur? 72 to 75 times per minute. So it occurs 72 to 75 minutes per minute. And how does this heartbeat is initiated? Initiation and conduction of heartbeats carried by the SAN, and that is completed by the AVN node. So in the exam point of view, they will ask you which node starts the conduction of the heartbeat. That is the SAN node, and that is exactly located in the right atrium. So உங்களுக்கு exam point of view இதான் கொஸ்டின் கேட்பாங்க, எந்த சைடில் அந்த SAN node இருக்குன்னா உங்களுக்கு ரைட் ஏட்ரியம் பகுதியில் தான் இருக்குன்னு சொல்லணும். அண்ட் தென் எக்ஸாக்டாக ஏட்ரியமும் வென்ட்ரிகுலும் மீட் பண்ணுற இடத்துல என்ன இருக்குன்னா AVN node இருக்குன்னு சொல்லணும். And now you can see this diagram here, you can understand very clearly, you can see this diagram now. இப்போ பாருங்கள் ஹார்ட்டுடைய ஸ்ட்ரக்சரில் அந்த அறைகள் 4 அறைகள் உங்களுக்கு தெரியுதுல்ல, ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம் எழுதியிருக்கா.
அப்போ ரைட் ஏட்ரியம் அது கீழ்ப்பகுதி வந்து ரைட் வென்ட்ரிக்கல் எழுதியிருக்கு பாருங்கள். லெஃப்ட் ஏட்ரியம் அதுக்கப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அப்போது ரைட் ஏட்ரியம் வழியாக உங்களுக்கு அசுத்த ரத்தமானது எந்த பகுதிக்கு போகணும்? ரைட் வென்ட்ரிக்கலும் போகணும். அப்போது எந்த ஒரு வால்வு வழியாக உள்ளே போகணும்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு தான் ட்ரைகஸ்பீட் வால்வு, மூவிதழ் வால்வு நம்ம தமிழில் சொல்கிறது. அதே மாதிரி இருவிதழ் வால்வு நம்ம சொல்லக்கூடியது தான் பைகஸ்பீட் வால்வு, அது லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போது நம்ம பாடியில் லப் சவுண்டுன்னு நம்ம சொல்லும் போது இதயத்தில் இருக்கக்கூடிய 2 ஆரிகளும் அதனுடைய ரத்தத்தை வென்ட்ரிக்கிளுக்கு செலுத்துகிறது. ஒரே நேரத்தில் அசுத்த ரத்தத்தையும் சுத்த ரத்தத்தையும் அதனது பகுதிகளில் அது வந்து செலுத்துகிறது. அப்படி செலுத்தி முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஒரு ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுதுல்ல, அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுவோம், அந்த ட்ரைகஸ்பீட் வால்வை மூடிடும், அதுவே பைகஸ்பீட் வால்வை மூடிடும். இது ரெண்டும் மூடுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? லப் சவுண்ட். நீங்கள் ஹார்ட்டில் இப்போ உங்களுடைய கையை எடுத்து இந்த ஹார்ட் பகுதியில் வந்து நீங்கள் டச் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லப்டப் 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 சவுண்ட் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும். அது என்னென்னா, இந்த லப் சவுண்ட் என்னென்னா அந்த ட்ரைகஸ்பீட் வாலும் பைகஸ்பீட் வாலும் மூடுது, அது மூட மாதிரி ஒரு சவுண்டு வரும், அதுதான் லப் சவுண்ட். ஸோ இப்போ நான் அந்த ரத்தம் வந்து ஆரிக்கல்ல இருந்து வென்ட்ரிக்கிள் வந்துடுச்சுன்றது ஒரு இண்டிகேஷன் தான் அந்த லப் சவுண்டே. அப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ரத்தம் எந்த அறையிலிருந்து எந்த அறைக்கு செல்லும் பொழுது லப் சவுண்டு வருதுன்னு நம்ம கேள்வி கேட்டாங்கன்னா, 2 ஆரிக்களில் இருந்தும், அதாவது வலது ஆரிக்கல் வலது வென்ட்ரிக்கிளில் இருந்து ரத்தமானது 2 வென்ட்ரிக்கிளை வந்து சென்றடையும் பொழுது அந்த வால்வு மூடப்படுகிறது. அந்த வால்வு மூடப்படுகின்ற அந்த ஒரு வகையான ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும், அதுதான் லப் சவுண்டு. ஸோ அப்போ நீண்ட நேரமாக, அதாவது முதல்ல ஏற்புடைய சவுண்டு லப் சவுண்டு, அதுக்கு முக்கிய காரணம் 2 வால்வுகள். இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரத்தமானது என்ன பண்ணணும்? பெருந்தமனி வழியாக செலுத்தப்படுகிறது, தட் இஸ் அயோட்டா. அப்போது அயோட்டான்றது என்னென்னா, ஒரு சுத்தமான ரத்தமானது உடல் முழுதும் அனுப்பப்பட வேண்டும் என்றால் அப்போ உங்களுக்கு எது வழியாக போயாகணும்? அயோட்டா. அதே மாதிரி நம்ம வந்து செமி லூனார், அதாவது அரை இதழ் வால்வுன்னு நம்ம சொல்லுவோம். செமி லூனார் வால்வுன்னு சொல்லும் போது பல்மனரி வால்வ், அதாவது செமி லூனாரில் வந்து பல்மனரி வால்வ்ஸ் தனியாக இருக்கும், அயோட்டானும் இருக்கும். அப்போது இந்த பல்மனரி வால்வ் என்ன பண்ணோம்னா அசுத்தமான ரத்தத்தை உங்களுக்கு நுரையில் கொண்டு போய் செலுத்தும். அப்போது இப்போ வென்ட்ரிக்கல் ஃபுல்லாக என்ன ரத்தம் இருக்குது? அசுத்த ரத்தம் ஒரு பகுதியில் இருக்குது, அதாவது வலது வென்ட்ரிக்கலில், சுத்தமான ரத்தம் இடது வென்ட்ரிக்கிளில் இருக்குது. அப்போ இடது வென்ட்ரிக்கிலிருந்து இந்த அரை இதழ் வால்வு என்று அழைக்கக்கூடிய அயோட்டா வழியாக உடல் முழுவதும் கடத்தப்படும் போது அந்த ரத்தமானது வென்ட்ரிக்கிலிருந்து இப்போ அயோட்டாவுக்கு போகுது பார்த்தீங்களா? அப்படி போய் முடித்த உடனே இப்போ அந்த அரை இதழ் வால்வு மூடிடும். இப்போ இதை மூடும் போது ஒரு சவுண்ட் வருது பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டப் சவுண்ட். அப்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கணும், முதல்ல மூவிதழ் வால்வும் ஈரிதழ் வால்வும் மூடுச்சுன்னா அது லப் சவுண்ட். திருப்பும் இதயத்தில் இருந்து அந்த இரத்த குழாய்கள் வழியாக உடல் முழுதும் செலுத்தப்படுகிறது அயோட்டா. அதே மாதிரி அசுத்த ரத்தமானது வலது வென்ட்ரிக்கிளில் இருந்து பல்மனரி வால்வு வழியாக நுரையீரலுக்கு சென்று அலையும் பொழுது அங்கேயும் செமிலூனார் வால்வு வந்து மூடிடும். இப்போ இந்த 2 வால்வும் மூடும்போது 2 செமிலூனார் வால்வு இருக்குது. ஒன்று நம்மளுடைய பாடிக்கு போகக்கூடிய அந்த அயோட்டா, இன்னொன்று நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த பல்மனரி வால்வு. இது 2 மூடும் போது ஒரு சவுண்டு தான் டப் சவுண்டு. ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் லப் சவுண்ட்னா என்ன, டப் சவுண்ட்னா என்ன. அப்போ நம்ம இதயம் மூடும் பொழுது முதல்ல வலது ஆரிக்கிலேருந்து 2 ஆரிக்கிலேருந்து ரத்தம் அந்த வென்ட்ரிக்கிளுக்கு வந்துச்சுன்னா அது லப் சவுண்ட். அதுவே வென்ட்ரிக்கிலிருந்து அது அந்த செமிலூனார் வால்வு வழியாக உடல் பகுதிகளுக்கும் நுரையீரலுக்கும் செல்லும் பொழுது டப் சவுண்ட். ஏன்னா இப்போ அந்த செமிலூனார் வால்வு மூட போகுது. இப்போ இந்த லப் அண்ட் டப் சவுண்டு முடியுதுன்னா நம்ம இதை என்ன எடுத்துக்கணும், 1 கார்டியாக் சைக்கிள் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். உங்களுக்கு கொடுத்துக்க ஒரு சர்க்கிள் இருக்கா, அதில் ஏட்ரியல் சிஸ்டோல்னு கொடுத்துருக்கா, அதுதான் 0.1 செகண்ட் நம்ம சொல்கிறது. ஏட்ரியல் சிஸ்டோல் அதாவது சுருங்கும் தன்மை ஒரு 0.1 செகண்ட் தான் நடக்கும். வென்ட்ரிகல் சிஸ்டோல் 0.3 செகண்ட்ஸ் இருக்குது. அதாவது டயஸ்டோல் ஸ்டேஜில், அதாவது விரிவடைன தன்மையில் ஒரு இதயமானது 0.4 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ கேள்வி என்னென்னா, எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து விரிவடை நிலையில் நம்ம இதயமானது இருக்கும் என்று கேட்டால் 0.4 தான் சொல்லணும். இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஃபுல்லாக கேட்பாங்க. அதிக நேரம் அந்த அந்த சுருங்குற தன்மை எந்த பகுதியில் இருக்குது, ஏட்ரியமா இல்லை வென்ட்ரிகலாக கேள்வி கேட்டால் யூ ஹேவ் டு சே தட் இஸ் இன் தி வென்ட்ரிக்கல். அடுத்து இதய சுழற்சி. இப்போ நம்ம இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு இதய சுழற்சி என்பது கார்டியாக் சைக்கிள் நம்ம சொல்லக்கூடியது. ஒரு இதயம் துடிப்பு துவங்குவதற்கும் முடிவடைவதற்கும் இடைப்பட்ட ஒரு வரிசை அமைப்பு நிகழ்வை தான் இதய சுழற்சி என்று அழைக்கின்றோம். ஆரிக்கல் சிஸ்டோல், and then ventricle systole,
அண்ட் டயஸ்டோல் கண்டிஷன். இந்த மூணுத்தையும் சேர்த்து இதய சுழற்சி என்று அழைக்கின்றோம். அப்போது இந்த ஒரு இதய சுழற்சி முடிவடைந்தால் இரத்தமானது இதயத்தின் அறைகளுக்குள் குறிப்பிட்ட தேதி செல்லும். ஒவ்வொரு இதய சுழற்சியும் எவ்வளோ நேரம் இருக்கும்? 0.8 வினாடிகள் நடைபெறும். அது முடிவடைதுன்னா அந்த இரத்தமானது வெளியேற்றப்படுகிறது என்பது அர்த்தம். அப்போது ஒரு இதய சுழற்சி 3 நிலைகளை உள்ளடக்கியது. முதல்ல ஏட்ரியல் சிஸ்டோல், ஆரிக்கல் சுருக்கம், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகல் சுருக்கம், மூன்றாவது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் விரிவடைதல் நிகழ்வு நடைபெறும். அப்போது கேள்வி என்னென்னா, எந்த ஸ்டேஜில் வென்ட்ரிகுலர் விரிவடைதல் நேரமானது அதிகப்படியாக இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் தான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். So now we discussed about the sequence of events occurring from the beginning to the completion of one heartbeat is called cardiac cycle, and this is 3 types: atrial systole, ventricular systole, ventricular diastole. இதய ஒலிகள், அதாவது கார்டியாக் சவுண்டு. ஸோ லப் டப் சவுண்டுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த இதய ஒலியானது இதய வால்வுகள் சீரான முறை திறந்து மூடுவதால் ஏற்படுகிறது. ஒரு மனிதனுடைய சீரான இயக்கம் என்பதை எதனை பொறுத்து உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதய ஒலிகளை பொறுத்து தான் இருக்குன்றது தெரியும். அப்போ இதய ஒலிகள் நின்று போச்சுன்னா அந்த மனிதன் வந்து உயிரோட இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதய ஒலியில் வந்து இதய வால்வுகள், அதோடைய வால்வு வந்து சில முறையில் திறந்து மூட ஏற்படுகிறது. நீங்கள் போயிட்டு அதில் ஒரு ஆரிக்கல் இல்லை வென்ட்ரிகல் அதை பற்றி சொல்லக்கூடாது. இதய ஒலினாலே அந்த வால்வுகள் மூடி திறப்புது, அவ்வளோதான். இந்த வால்வு சரியாக மூடி திறக்கலைன்னா நமக்கு என்ன ஆகும்? சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் இது ரத்தமானது ஆரிக்கிலேருந்து வென்ட்ரிகளுக்கு போக முடியாது. அதே மாதிரி வென்ட்ரிகிலேருந்து பெருந்தமனி வழியாக உடல் முழுவதும் கடத்தப்பட முடியாது. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த வால்வுக்கு தான் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ரத்தம் வந்து பின்னோக்கி செல்வது, அதாவது என்னென்னா பிளட் ஃப்ளோ திரும்பி வென்ட்ரிகிலேருந்து ஆரிக்குள் நடக்கக்கூடாது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவே எந்த வால்வு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிதழ் வால்வு, ஈரிதழ் வால்வு மற்றும் செமி லூனார் வால்வு, அரை விதழ் வால்வுன்னு சொல்லக்கூடிய இவை அனைத்துமே முக்கிய பங்கு வகிக்கிறது இதயத்துடைய செயல்படும் தன்மைக்கு. ஸோ ஹார்ட் சவுண்ட், இட்ஸ் a rhythmic closure and opening of the valves cause the sound of the heart. The first sound is called lub, the second sound is called dub sound. The lub sound is occur during the closing of the tricuspid valve and bicuspid valve. The second sound, dub sound, is of shorter duration and produced by the closure of semi-lunar valves at the end of ventricular systole. அடுத்தது ரத்த அழுத்தம். ஸோ ரத்த அழுத்தம் என்னென்னா நம்மளோட ரத்த குழாய்கள் வழியாக ரத்தம் செல்லும்பொழுது ரத்தம் நேராக போகாது, அது சுவரில் மோதி தான் போகும். அப்படி மோதுது பார்த்தீங்களா, அப்போ ஒரு அழுத்தம் உருவாக்கும். அந்த அழுத்தத்துக்கு பேர் ரத்த அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ரத்த அழுத்தமானது தமனிகளில் அதிகமாக இருக்கும். அது தமனிலேருந்து ஆர்டியோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தந்துகள் வழிக்கு போகும்போது படிப்படியாக குறைந்து அது சிறை நமக்கு தெரியும், ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சிறை ரத்த குழாய்கிட்ட போகும்பொழுது மிக குறைவான அழுத்தமாக இருக்கும். அப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ரத்த அழுத்தம் எங்கே அதிகமாக இருக்கும், தமனிலையா சிறையிலையா? தமனிலையில் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஏட்ரியோல் தந்துகள்கிட்ட போகும்போது அதுக்கு மிக குறைவாக இருக்கும். அதுவே உங்களுக்கு சிறை இரத்த குழாய்கிட்ட போகும்போது மிக குறைவாக காணப்படுகிறது. அப்போ ரத்த அழுத்தம் கேட்டாங்கன்னா ரத்தத்தின் சோரில் ஏற்பட ஒரு அழுத்தம் தான் ரத்த அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரெண்டு முறை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று சிஸ்டோல் அழுத்தம் மற்றும் டயஸ்டோல் அழுத்தம். So blood pressure is the force exerted during the flow of blood against the lateral walls of arteries. Blood pressure is usually expressed in the term of systolic pressure and diastolic pressure. The blood pressure is high in the arteries, gradually drops into arterioles and capillaries and become very low in the veins. ரத்த வகைகள் ரொம்ப முக்கியம். அப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன வகையான ரத்தம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஓ பிளட் குரூப் அண்ட் தென் ஆர்ஹெச் பிளட் குரூப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப்னு சொல்லும் போது இந்த ஏபிஓ பிளட் குரூப்பை வந்து முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்க்கும்போது கார்ல் லான்ஸ்டீனர் 19ஆம் நூற்றாண்டில் அவர் கண்டுபிடிச்சிருக்காது, 19th century. ஸோ இதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரத்த வகையை முதலாக நமக்கு வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்கும்பொழுது கார்ன்ஸ்டெய்னர் சொல்கிறோம். இவர் ஏ, பி மற்றும் ஓ ரத்த வகைகளை அடையாளம் கண்டறிந்தார். டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி 1902ஆம் ஆண்டு ஏபி இரத்த வகையினை கண்டறிந்தனர். ஸோ நம்ம பொதுவாக கார்ல் ஸ்டெய்னர் சொன்னாலும் கூட இந்த ஏபிஓ பிளட் குரூப், அதாவது ஏபி மற்றும் ஓவை கண்டுபிடிச்சது கார்ல் ஸ்டெய்னர். ஆனால் ஏபிஓ பிளட் குரூப் கண்டுபிடிச்சது யாருன்னா டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி. இது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது கண்டிப்பாக அது கேள்வியாக கேட்கப்படும். அதுக்கப்புறம் மனித ரத்தத்தில் என்ன இருக்குது, ஆன்டிஜென் இருக்கும், ஆன்டிபாடி இருக்கும். அப்போ ஆன்டிஜெனுக்கு இன்னொரு பேர் என்னது,
அக்ளினோட்டோஜன் நம்ம சொல்கிறோம். மற்றும் அக்ளூட்டினின்ஸ்னா எதிர்ப்பொருள், ஆன்டிபாடின்னு பேர். அப்போது எதிர்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி நம்ம பாடியில் உற்பத்தியாக தான் இருக்குது. நம்ம பாடியில் ஆன்டிஜனும் இருக்குது, ஆன்டிபாடியும் இருக்குது. ரத்தத்தின் அதோடைய சிவப்பு ரத்தத்தினுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆன்டிஜன். ஆனால் ஒரு ரத்தத்தினுடைய பிளாஸ்மா பகுதியில் இருக்கக்கூடியது ஆன்டிபாடி. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரத்தத்தினுடைய மேற்பரப்பு ஆர்பிசியோடைய மேற்பரப்பில் இருப்பது என்ன? ஆன்டிஜன். அதுவே ரத்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடியது என்னென்னா ஆன்டிபாடின்னு சொல்கிறோம். இந்த ஆன்டிபாடியும் ஆன்டிஜனை பேஸ் பண்ணி தான் நம்ம ரத்த வகையை நம்ம வகைப்படுத்த முடியும். அப்போ எதிர்ப்பொருட்கள் ரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகின்றன. ஆன்டிஜன் மற்றும் அந்த ஆன்டிஜன் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசியோடைய மேற்பொருளில் காணப்படுகிறது. ஸோ பிளட் குரூப் பொறுத்தவரை இந்த கான்செப்ட் ஆஃப் பிளட் குரூப்பிங் வாஸ் டெவலப் பை கார்ல் ஸ்டெய்னர் 19th century. He identified blood groups ABO, and AB blood group was recognized by De Castillo and Steny in 1902. Human blood contains agglutinogens or antigens, and agglutins are antibodies. Antigens are found on the membrane of the RBC. So antibodies are present in blood plasma, and this is classified into A, B, AB and O blood group. An individual has one of the four blood groups. ஸோ ரத்த வகையை பொறுத்து போனால் 4 ரத்த வகைன்னு சொல்லியிருந்தேன். ஏ ரத்த வகை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே இருக்கும். பி ரத்த வகையை பார்த்திங்கன்னா பிஆர்பிசி மேற்பொருளில் காணப்படும் ஆன்டிபாடி ரத்த வகை அதாவது பி வகை ஆன்டிஜன், ஆர்பிசி மேற்பொருளில் காணப்படும் ஆன்டிபாடி. உங்களுக்கு வந்து ஏபி வகை ஆன்டிஜன் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆன்டிபாடி பிளாஸ்மாவில் காணப்படாது. ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் கிடையாது. அப்போ மேற்பொருள் காணப்படாது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் வந்து ஓ பிளட் குரூப்புக்கு கிடையாது, ஆன்டிபாடி மட்டும்தான் இருக்குது. பிளட் டைப் ஏ குரூப் இண்டிவிஜுவல்ஸ் ஆன்டிஜன் இஸ் present on the surface of RBC. B group antigen is present on the surface of the RBC. Antibody A is present in the A blood group, and then ABA blood group present in both and antigen present in the surface of the RBC. O blood group does not have the antigen at all. So this is about the blood type. So இன்னைக்கு எபிசோட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மனிதர சுற்றோட்ட மண்டலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதயத்தினுடைய அமைப்பை பற்றி பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளட் டைப் என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்னு பார்க்கும்போது ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப், அண்ட் தென் ஓ பிளட் குரூப், அண்ட் தென் RH டைப். ஸோ இன்றைக்கி எபிசோட் எல்லாமே புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.